Hi students, இந்த வீடியோவில் நாம் கண்ட்ரோலபிலிட்டியை தொடர்ந்து அப்சர்வபிலிட்டி கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கும் நாம் கால்மன்ஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அப்சர்வபிலிட்டி ஆஃப் தி சிஸ்டம்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ a system is said to be completely observable if every state x of t can be completely identified by measurements of output y of t over finite time interval. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சிஸ்டமை நாம் கம்ப்ளீட்லி அப்சர்வபிள் அப்படின்னு சொல்கிறோம்னா, இப்போது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில், தட் இஸ் ஓவர் அ ஃபைனைட் டைம் இன்டர்வல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த குறிப்பிட்ட டைம் பீரியடில் நாம் ஒய் ஆஃப் டி, இந்த அவுட்புட் ஒய் ஆஃப் டி ஆஃப் தி சிஸ்டமை மெஷர் பண்ணுறதன் மூலமாக நம்மளால் இந்த ஸ்டேட் ஆஃப் தி சிஸ்டம் என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதாவது எவ்ரி ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அப்போ ஒவ்வொரு ஸ்டேட் ஆஃப் தி சிஸ்டமையும் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ நாம் ஸ்டேட் மாடல் ஆஃப் தி சிஸ்டமை கன்சிடர் பண்ணிக்கலாம். அதோட ஜென்ரல் ஈக்குவேஷன் இதான் அப்படின்றது நமக்கு தெரியும். எக்ஸ் டாட் விச் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பியூ, y which is equal to cx plus du. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அவுட்புட் ஈக்குவேஷன் y அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் அவர் அவுட்புட் ஈக்குவேஷன், இது நம்மளுடைய ஸ்டேட் ஈக்குவேஷன். ஸோ நம்ம கண்ட்ரோலபிலிட்டி டெஸ்ட்டில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய அப்சர்வபிலிட்டி டெஸ்ட்டும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அங்கே எப்படி நம்ம சிஸ்டம் வந்து கண்ட்ரோலபிளாக அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு காம்போசிட் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் ஒரு சிஸ்டம் வந்து அப்சர்வபிளாக அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கேயும் ஒரு காம்போசிட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம், Q0 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு அப்சர்வபிலிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ரிக்ஸினுடைய ஒரு காலமும் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். சி டிரான்ஸ்போஸ், அப்போ சி அப்படின்றது எங்கே இருக்குது, நம்மளுடைய அவுட்புட் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ சி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ்ன்றது, ஏன்றது நம்மளோட சிஸ்டம் மேட்ரிக்ஸ். ஸோ அதுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி சி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஸ்கொயர், அப்புறம் சி டிரான்ஸ்போஸ் அண்ட் ஸோ ஆன் அப்படின்றது நம்மளுடைய சிஸ்டமானது போயிட்டே இருக்கும் இல்லையா. இதில் n அப்படின்றது நம்ம ஆர்டர் ஆஃப் தி சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை எவ்வளோ ஸ்டேட் வேரியபிள்ஸ் வந்து இருக்குது அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம கண்ட்ரோலபிலிட்டி மாதிரியே அப்சர்வபிலிட்டியினுடைய கண்டிஷன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அப்போ ஒரு சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்லி அப்சர்வபிள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த சிஸ்டம்னுடைய ரேங்க் வந்து ஈக்குவல் டு தி காம்போசிட் மேட்ரிக்ஸாக இருக்கணும். இதே தான் நம்ம வந்து கண்ட்ரோலபிலிட்டியும் பார்த்தோம். QC which must be equal to n அப்படின்னு சொல்லியிருந்தோம், ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். அதே தான் இங்கேயும், அங்கே QCக்கு பதிலாக இங்கே Q0ன்னு மாற்றிக்க வேண்டியதான். Q0 is equal to n அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ இது எப்போ வந்து ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ்க்கு Q0 வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம கண்ட்ரோலபிலிட்டிக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் அப்சர்வபிலிட்டிக்கும் நம்ம டிட்டர்மினன்ட் வந்து இந்த காம்போசிட் மேட்ரிக்ஸ்லேருந்து கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டு அதே கண்டிஷன் தான். ஸோ த டிட்டர்மினன்ட் ஆஃப் தி காம்போசிட் மேட்ரிக்ஸ் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0. இப்போ இந்த அப்சர்வபிலிட்டி கான்செப்டை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இவாலுவேட் தி அப்சர்வபிலிட்டி ஆஃப் தி சிஸ்டம் வித் ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் சி மேட்ரிக்ஸ் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த அப்சர்வபிலிட்டி டெஸ்ட் நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு காம்போசிட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்போ அந்த காம்போசிட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட காம்போசிட் மேட்ரிக்ஸுடைய ஃபார்மேட் ஆனது நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ அதான் இங்கே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ சி டிரான்ஸ்போஸ் அப்படின்றது ஒரு காலம், ஏ டிரான்ஸ்போஸ் சி டிரான்ஸ்போஸ்ன்றது இன்னொரு காலம், அப்புறம் ஏ டிரான்ஸ்போஸ் தி ஹோல் ஸ்கொயர் சி டிரான்ஸ்போஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ இப்போ நம்மளுடைய மேட்ரிக்ஸ் வந்து என்ன அப்படின்றத பாருங்கள். நம்மளோட சிஸ்டம் மேட்ரிக்ஸ் இங்கே கொடுத்துருக்கிறது என்ன, 3x3 மேட்ரிக்ஸ். அப்போ நம்மளோட சிஸ்டம் மேட்ரிக்ஸ் வந்து 3x3 இருக்கிறனால நாம் ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம் அண்ட் தேர்ட் காலம் வர மாதிரியான மேட்ரிக்ஸை தான் நம்ம காம்போசிட் மேட்ரிக்ஸாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்போ Q0 which is equal to C transpose A transpose C transpose A transpose the whole square C transpose. ஸோ இதோட முடிச்சுப்போம். ஏன்னா நம்மளோட சிஸ்டம் மேட்ரிக்ஸ் எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவு தான் நம்மளுடைய காம்போசிட் மேட்ரிக்ஸை நம்ம எடுக்கணும். இதை ஏற்கனவே நம்ம கண்ட்ரோலபிலிட்டிலையும் பார்த்துருக்கோம். இப்போ நாம்
சி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இங்கே நமக்கு கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸ் ஜஸ்ட்டு ஏன்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் சின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டிரான்ஸ்போஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அந்த மேட்ரிக்ஸினுடைய ரோஸ் எல்லாத்தையும் நம்ம காலம்ஸாக எழுதிடுவோம், காலம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரோஸாக எழுதிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏ டிரான்ஸ்போஸ் நம்ம எழுதலாம். இப்போ இங்கே ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஏ மேட்ரிக்ஸை முதல்ல நான் எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதுக்கு டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்றத எழுதலாம். இப்போ இங்கே நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் எழுதலாம். ஏ டிரான்ஸ்போஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஏ மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ரோஸ் எல்லாத்தையும் நம்ம காலம்ஸாக எழுதணும், காலம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரோஸாக எழுதணும். ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த காலம்ஸ் இருக்குது பாருங்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? இந்த ஃபஸ்ட்டு காலமை ரோவாக எழுதிடுங்க. புரியுதா உங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு? அதே மாதிரி செகண்ட் காலம் இருக்கு இல்லையா, செகண்ட் காலமையும் இங்கே ரோவாக எழுதிருங்க. ஓகே, அடுத்தது நம்மளுடைய தேர்ட் காலம் இருக்கு இல்லையா, அந்த தேர்ட் காலமையும் நீங்கள் ரோவாக எழுதிருங்க. அதாவது ரோஸை காலம்ஸாக எழுதுகிறோம், இல்லை காலம்ஸை நம்ம ரோஸாக எழுதுகிறோம். இப்போ சிமிலர்லி நமக்கு சி மேட்ரிக்ஸ் என்னன்னு தெரியும். இதுக்கும் நம்ம என்ன பண்ணோம்? சி டிரான்ஸ்போஸ் அப்படின்னு எழுதிடணும். அப்போ இந்த ரோ மேட்ரிக்ஸ் என்னவா நமக்கு மாறிடும்? ஒரு காலம் மேட்ரிக்ஸாக நமக்கு சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள். ஸோ இப்போ நாம் ஏ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சது எழுதியாச்சு. சி டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோமோ அதை நம்ம எழுதிட்டோம். இப்போ நம்ம Q நோட் அப்படின்ற காம்போசிட் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணிடலாம். ஆல்ரெடி நமக்கு சி டிரான்ஸ்போஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த காலம் வந்து நமக்கு ஃபில் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸ் சி டிரான்ஸ்போஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நாம் ஏ டிரான்ஸ்போஸ் சி டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஏற்கனவே நம்ம கண்ட்ரோலபிலிட்டி டெஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ சேம் திங் ஷுட் பி டன் ஹியர். இப்போ என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய சி மேட்ரிக்ஸ் வந்து தட் இஸ் சி டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு காலம் மேட்ரிக்ஸாக இருக்குது. அப்போ நமக்கு அவுட்புட் என்ன வரும்? கண்டிப்பாக ஒரே ஒரு காலம் மேட்ரிக்ஸாக தான் வரும். நவ் வி ஸ்டார்ட் தி மல்டிப்ளிகேஷன். ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ 3 into 0 which is equal to 0, then 4 into 0 so which is 0, then 1 into 0 which is 0. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரோவை நம்ம முடிச்சிட்டோம். இந்த ஃபஸ்ட்டு காலமால் தட் இஸ் இங்கே இருக்க ஒரே காலம் தான், அந்த காலமால் மல்டிப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ரோவையும் இந்த காலமையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ செகண்ட் ரோ வந்து பாருங்கள், 1 into 3 is 3, then 4 into 0 is 0, then 1 into -2 is -2. ஸோ அப்போ இதை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வாங்க, இந்த தேர்ட் ரோவையும் இந்த காலமையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 into 3 is 0, then 1 into 4 is 4, then 1 into -3 is -3. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணி எழுதிடலாம். 0 + everything is 0. ஓகே, நெக்ஸ்ட்டு 3 - 2 is 1, then 4 - 3 is 1. இப்போ நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் சி டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அப்சர்வபிலிட்டி மேட்ரிக்ஸ்னுடைய தேர்ட் காலம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் ஸ்கொயர் இன்ட்டு சி டிரான்ஸ்போஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸ் சி டிரான்ஸ்போஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபைண்ட் தி மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் மேட்ரிக்ஸ், ஏ டிரான்ஸ்போஸ் சி டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ நான் ஏ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கிட்டேன். அப்புறம் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு சி டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணி அவுட்புட் வச்சுருக்கோம் இல்லையா, அதை இங்கே எழுதியாச்சு. இப்போ திரும்பவும் யூ ஹாவ் டு பெர்ஃபார்ம் தி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இப்போ இங்கே ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. இப்போ இந்த காலமோட இந்த ஒவ்வொரு ரோஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ கெட் அ காலம் மேட்ரிக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு காலமை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 0, 1 into 0 is 0, everything will be zeros here. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவையும் இந்த காலமையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 1 into 0 is 0, next is 1 into 0 is again 0, 1 into -2 is here -2. Next third ரோவையும் இந்த காலமையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 into 0 is 0, then 1 into 1 is 1 here, and 1 into -3 is -3 here.
ஓகே, இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 0, நெக்ஸ்ட்டு வந்து -2, தென் 1 - 3 இஸ் நத்திங் பட் -2. அப்போ நமக்கு A டிரான்ஸ்போஸ் ஸ்கொயர் இன்ட்டு C டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. இப்போ நாம் காம்போசிட் மேட்ரிக்ஸை ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஏற்கனவே நாம் C டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் என்னன்னு தெரியும், அதே மாதிரி A டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்றது நம்ம ஏற்கனவே வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் A டிரான்ஸ்போஸ் C டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸினுடைய ப்ராடக்ட்டும் என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்றத நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு காலமாக இங்கே நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸாக மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா C டிரான்ஸ்போஸ், அப்போ அந்த C டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸை இங்கே எழுதிடலாம். ஸோ C டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் என்ன, 3 4 1. ஸோ யூ ரைட் ஹியர் அஸ் 3 4 1. ஸோ ஒரு காலமாக நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நாம் A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு C டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம், அதை வச்சு தானே மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம். ஸோ அப்போ அதை இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ A டிரான்ஸ்போஸ் C டிரான்ஸ்போஸ் இஸ் 0 1 1. நெக்ஸ்ட்டு A டிரான்ஸ்போஸ் ஸ்கொயர் C டிரான்ஸ்போஸ். ஸோ இதனுடைய காலமானது 0 -2 -2. ஸோ இப்போ நமக்கு சிஸ்டம் மேட்ரிக்ஸ் மாதிரியே ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் ஆனது நமக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நாம் கண்ட்ரோலபிலிட்டி டெஸ்ட் பண்ண மாதிரியே அப்சர்வபிலிட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நம்மளுடைய டிட்டர்மினன்ட் ஆஃப் தி காம்போசிட் மேட்ரிக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அதோட கண்டிஷன் என்ன, which should not be equal to 0. இது 0வா இல்லை அப்படின்னா நம்மளுடைய Q0 will be equal to rank of the matrix n அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் தி கண்டிஷன். ஸோ நமக்கு அப்சர்வபிலிட்டி கண்டிஷன்றது இதுதான். இப்போ இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ யூ ஃபைண்ட் தி டிட்டர்மினன்ட் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. ஸோ முதல்ல 3 எடுத்துருங்க. 3 எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரோவை நம்ம மல்டிப்ளை பண்ணிவிடுங்க வித் ரெஸ்பெக்ட் டு திஸ். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 1 × -2 மைனஸ் ஆஃப் 1 × -2 அப்படின்னு நமக்கு கிடச்சிடும். நெக்ஸ்ட் இஸ் மைனஸ் ஆஃப் 0. ஸோ அப்போது இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இதை ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ 4 × -2 மைனஸ் ஆஃப் -2 × 1 அப்படின்னு நமக்கு கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 0 × அப்போ இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா என்ன நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோம், 4 × 1 மைனஸ் 1 × 1 அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். ஓகே, இதை நம்ம ஃபர்தராக இப்போ சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ 3 × -2 மைனஸ் ஆஃப் -2 இஸ் +2. இங்கே 0 × எவ்ரிதிங் வில் பி 0. இங்கேயும் 0 × எவ்ரிதிங் வில் பி நமக்கு 0. அதே மாதிரி 2 - 2 will also be 0. இதுவுமே நமக்கு 0 ஆகிடும். ஸோ அப்போ எவ்ரிதிங் பிகம்ஸ் 0 ஹியர். அப்போ நம்மளுடைய காம்போசிட் மேட்ரிக்ஸ் ஃபார் அப்சர்வபிலிட்டி டெஸ்ட்டில் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள், which is equal to 0 அப்படின்னு வந்துருச்சு. பட் வாட் இஸ் அவர் கண்டிஷன், நம்மளோட கண்டிஷன் என்ன, Q0 should not be equal to 0. இந்த டிட்டர்மினன்ட் வந்து 0வாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய Q0 will not be equal to the rank of the matrix n, which is not equal to 3. So the system is, நம்ம கமெண்ட் என்ன பண்ணணும், so the system is not observable அப்படின்னு நம்ம கமெண்ட் பண்ணிடணும். Okay students, thank you for listening.